இன்னைக்கு நம்ம குடும்ப அரசியல்னு பேசிட்டு இருக்கோம். திமுக குடும்ப அரசியல்ன்றது மேல இருக்க தலைவர் அவங்கள்ல மட்டும் இல்ல. முதல்வர், துணை முதல்வர் இதுல மட்டும் இல்ல. திமுகல பார்த்தீங்கன்னா, குடும்ப அரசியல்ன்றது ஒரு வட்டச் செயலாளர்ல ஆரம்பிச்சு, மாவட்ட செயலாளர்லேருந்து எல்லாத்துலயுமே இருக்கு. இப்ப அவங்க அப்பா இருந்திருப்பாரு ஒரு வட்டச் செயலாளர். அதுக்கப்புறம் அவங்க பையனுக்கு அதே பொறுப்பு. அதுக்கப்புறம் அவங்க பையனுக்கு அதே பொறுப்பு. 3 தலைமுறையா அவங்க குடும்பமே ஒரே பொறுப்புல எப்படி இருக்க முடியும்? ஒரு 80 வயசு ஆளு, அவரு டிஎம்கே. அவரோட பையன் 50 வயசு பையன், அவரும் நான் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவேன். அவரோட 25, 30 வயசு பையன், அவரும் நான் டிஎம்கேக்கு தான் ஓட்டு. ஆனா 3 பேருமே பார்த்தீங்கன்னா, இன்ன கூலி வேலை தான் பார்த்துன்னு இருக்காங்க. 3 தலைமுறையா உன்னோட குடும்பத்த கூலி வேலையிலேருந்து மீட்டு எடுக்க முடியாது. இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு நீ என்ன இது பண்ண போற? கேட்டா நீ என்ன சொல்லுவ? இப்ப தளபதிக்கு போட்டா மாறிடுமா? தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டா மாறிடும். நீ 30, 40 வருஷமா இந்த 2ங்களோட ஆட்சிய தவிர வேற எந்த கட்சியோட ஆட்சியுமே நீ பார்த்தது கிடையாது. நம்ம 26ல தளபதி ஜெயிப்பாரு. அப்ப உன்னோட கூலி வேலை நீ பார்க்குற. ஆனா உன் பையன் கண்டிப்பா கூலி வேலை பார்க்க மாட்டான். ஒரு நல்ல போஸ்டிங்ல இருப்பான், நல்ல வேலையில இருப்பான், படிச்சிருப்பான். இந்த அரசியலுக்காக தான் நம்ம போராடிட்டு இருக்கோம். இந்த அரசியலுக்காக தான் இங்க ரோட்ல நின்னு நாங்கலாம் கத்தின்னு இருக்கோம். ஆனா இத புரிஞ்சுக்காம நீ எந்த ஒரு அரசியலோட அறிவுமே இல்லாம, நான் எப்படி இருந்தாலுமே எங்க அப்பா போட்டாரு. அதனால நான் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட போறேன். அப்படின்னா உன்னோட தலையெழுத்த யாராலயும் மாத்த முடியாது. 26ல தாவேக்காவோட வெற்றி நிச்சயம். தளபதி வெல்வார்.